தேர்தல் பிரச்சாரத்தின் மேடையில் எல்லாத்தையும் பெருமையாக பேசிகிட்டு இருந்துட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சார் பாருங்க. தன்னறியாமல் உண்மையை பேசிவிட்டாரோ அப்படின்னு கேட்குற மாதிரி. யார் அவர் அப்படின்னு ட்விஸ்ட்டு என்னதான் பேசினார் பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள், அவர் தான் அதிமுக வேட்பாளரை அறிமுகப்படுத்திவிட்டு பயங்கரமாக பேசியிருந்தார். என்ன பேசினார் தெரியுமா? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தான் உங்களுக்கு பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வர முடியும். ஏன்னா பாஜக எங்கள் பங்காளி, கூட்டணி கட்சி, எங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மட்டும் எங்களை ஆட்சி கட்டில் அமர வச்சிங்கன்னா எல்லா திட்டமும் சர்றன்னு வரும். அது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருக்கும்போதே நமக்கு நிதி வேணுங்கிற நிதியை கரெக்டாக கொடுத்தவங்க பாஜக கவர்மெண்ட்டு. அப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் எங்களை தேர்வு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் எதிர்காலம் அப்படின்னு நல்லா பேசினார். நல்லா பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தார். சூப்பராக பேசுகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆக இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இது கேட்கும்போது என்னென்னா, அவர் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாம் சொன்னால் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு திமுககாரங்க பேச வேண்டிய டைலாகை அதிமுகலேருந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அதிமுகவுக்கு எதிராகவே பேசுன மாதிரி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு அப்படி சொல்லியிருக்க மாட்டாரா, அது வேறு மாதிரி சொல்லியிருப்பாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பேசுகிறது நீங்கள் கரெக்டாக குறைவே கேட்டிங்கன்னாவே அது உங்களுக்கு புரியும். அது நீங்கள் கேட்டு பாருங்களேன். இன்னே ஒன்று மட்டும் சொல்கிறோம், இன்னைக்கு திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் எடப்பாடியார் அண்ணா திமுக ஆட்சி வருவது உறுதி, எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. பாரத பிரதமரை கேட்டு அத்தனை திட்டங்களும் மீண்டும் அதிகமான திட்டங்கள் நாங்கள் தான் கொண்டு வர முடியும். எங்க கூட்டணி கட்சி மத்தியில் இங்க மாநிலத்தில் அண்ணா திமுக கண்டிப்பாக அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று தருவோம். நாங்க வாங்கணும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது 16th பே கமிஷன், 15th பே கமிஷன் எல்லா நிதியும் நாங்க வாங்கணும். உள்ளாட்சி தேர்தல் நடக்காத போது கூட நிதி ஒதுக்கி தந்தாங்க மத்திய அரசு, ஆதாரம் இருக்கு. ஆகவே இதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி, மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கார். எல்லா ஓட்டும் சிந்தாமல் சிதறாமல் அதிமுக கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு கேட்குறார். ஏன் இதில் குறிப்பாக எங்கேயும் மாற்றி போட்டுறாதீங்கன்னு சொல்கிறாருன்னா, தாவேக்காவுக்கு யாராவது ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு போய் ஓட்டு போட்டுறாதீங்க, படம் பார்க்குறது வேறு, ஆனால் ஆட்சிக்கு நம்ம இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறது அது வேறு. அவங்களுக்கெல்லாம் போட்டிங்கன்னா பார்த்துக்கங்க, கரூர் சம்பவத்தெல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு, 41 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க கட்சி இப்போ அவங்கள பார்க்கறது வந்து தானே இந்த மாதிரி உயிர் பலியாச்சு. நேரில் போய் நின்றுக்கணுமா இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும், பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போயிருக்கணும். ஏதாவது பண்ணாரா, எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டார்ல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சில் வெளியே வந்தார். என்ன இவர் அவங்களோட தொண்டர்களையே காப்பாற்ற முடியாத ஒன்றவர் எப்படி மாநிலத்தை காப்பாற்றுவார்? அப்பேற்பட்டவருக்கு நீங்கள் போய் ஓட்டு போட போகிறீங்களா? கவனமாக இருந்துக்குங்க. திமுகவை நம்ம அகற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு எஸ்பி வேலுமணி அவர்கள். ஒரு ஓட்டு கூட மற்ற கட்சிக்கு போகக்கூடாது. அதிமுக அத்தனை ஓட்டுகள் வரும், அப்பதான் திட்டங்கள் வரும், பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும்னா அதிமுக கூட்டணிக்கு தான், என்டிஏ கூட்டணிக்கு தான் நீங்க வாக்குகள் வரணும். ஆகவே நீங்க சரியான முறையில் மற்ற எந்த கட்சிக்கு போட்டாலும், குறிப்பா விஜய் அவருக்கு ஓட்டு போட்டா சினிமா வேற, சினிமாவில் கேமரா முன்னாடி நடிக்கிறது வேற. ஆனால் தனிப்பட்ட கட்சிக்கார 41 பேர் இன்னைக்கு நெரிசலில் விழுகிறாங்க. உடனே அவர் போயிட்டு இதுவேல் கரூருக்கே போல. எத்தனை பேர் இன்னைக்கு உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, இதுவேல் மருத்துவமனைக்கே போனாரா? ஆகவே சொந்த கட்சியை காப்பாற்ற முடியல, மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்?